லிட்டில் ஸ்டார் கிட்ஸ். மந்திர வாழைப்பழம் யாருக்கு கிடைத்தது? ஒரு அடர்ந்த காட்டில் குரங்கு, கரடி, முயல் ஆகிய மூவரும் நண்பர்களாக வாழ்ந்தனர். நண்பர்களே, காட்டோட நடுவுல ஒரு குகை இருக்கா, அதுக்குள்ள மந்திர வாழைப்பழம் இருக்கா. அதை கண்டுபிடிச்சா நமக்கு நிறைய சக்தி கிடைக்குமா? போகலாமா? என்னது, நிறைய சக்தி கிடைக்குமா? அப்ப சரி, உடனே போலாமே. எனக்கு ரொம்ப பசியா இருக்கு. முயலாரே, உனக்கு அந்த குகைக்கு போற வழி தெரியுமா? அது காட்டுக்குள்ள ரொம்ப தூரம் தள்ளி போகணும். அந்த குகைக்குள்ள சிங்கம் வாழ்வதா சொல்லிட்டு இருக்காங்க. இது பண்ணாலும் நம்ம சேர்ந்து ஒற்றுமையா தான் இருக்கணும். சரியா? சரி சரி, வாங்க போகலாம். அடட, இங்க என்ன இவ்வளவு பெரிய மரம் சாஞ்சு கிடக்குது? ஓ, இது எப்படியாவது தள்ளணுமே. சரி குரங்காரே, கோவப்படாதீங்க. நான் போய் முயற்சி செஞ்சு பாக்குறேன். என்னோட முழு பலத்தை வச்சு அந்த மரத்தை நவட்டி பாக்குறேன். பாடா, ஒரு வழியா நகட்டியாச்சு. வாங்க எல்லாரும் போலாம். இவ்வளவு தூரம் கடந்து நம்மளால இன்னும் அந்த குகையை கண்டுபிடிக்க முடியல. இருங்க, மரத்துல ஏறி பார்க்கலாம். அங்க ஒரு குகை தெரியுதே, அதுவாதான் இருக்கு. எனக்கு ரொம்ப சோர்வா இருக்கு, நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். ஹே, அங்க ஒரு சிங்கத்தோட காலடித்தோட இருக்கு பாருங்க. நம்ம இனி கவனமா போகணும். இப்போ இது வரும்னு சொல்ல முடியாது. ஹே ஃப்ரெண்ட்ஸ், சத்தம் போடாதீங்க. நம்ம இது பண்ணாலும் சேர்ந்து ஒற்றுமையா தான் பண்ணணும். அப்பதான் நம்மளால அந்த வாழைப்பழத்தை எடுக்க முடியும். ஐயோ, சிங்கம் வந்துருச்சு, வாங்க ஓடி போய். யாரும் பயப்படாதீங்க, தைரியமா இருங்க, நான் இருக்கேன். என்னோட இடத்துக்கே வந்துட்டீங்களா? இங்க இருந்து யாராலும் தப்பிக்க முடியாது. கரடியாரே, கோவப்படாதீங்க. நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு திட்டம் போடலாம். அந்த சிங்கத்தை எப்படியாவது இங்க இருந்து விரட்டலாம். அந்த சிங்கத்து குகை மேல ஒரு வலை இருக்கு. நீங்க போய் அந்த வலையை எடுங்க. அதுக்குள்ளேயும் குரங்காரே, நீங்க அந்த சிங்கத்தை திசை திருப்புங்க. கரடியாரே, நீங்க மெதுவாக பின்னாடி போய் அந்த வலையை எடுத்து அந்த சிங்கம் மேல போடுங்க. சிங்கம் மாமா, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. சிங்கம் மாட்டிக்கிச்சு. என்ன விடுங்க, இப்ப விட போறீங்களா இல்லையா? சிங்கராஜாவே, நாங்கள் அந்த மந்திர வாழைப்பழத்தை தான் எடுக்க வந்தோம். நாங்கள் உங்களை விடுவிக்கிறோம். ஆனால் நீங்கள் எங்களை காயப்படுத்த கூடாது. சரியா? தவறை உணர்ந்து விட்டேன், என்னை விடுவீங்கள். கரடியாரே, வலையை விடுவீங்கள். நான் உங்களை சாதாரண சிறிய விலங்குகள் அப்படிதான் நினைச்சேன். ஆனா எனக்கு இப்ப புரிஞ்சிருச்சு, உடலின் பலம் பெருசல்ல, ஒற்றுமையின் பலம் தான் பெருசுன்ட்டு. அந்த மந்திர வாழைப்பழம் பலசாலிக்கு மட்டுமல்ல, தைரியமும் நல்ல மனசும் உள்ளவங்களுக்கு தான் கொடுக்கணும். நீங்க மூவரும் ஒன்றா இருந்து உங்களோட உண்மையான வலிமையை நிரூபிச்சிட்டீங்க. அதனால இந்த மந்திர வாழைப்பழம் உங்களுக்கானது. நீங்கள் அதற்கு தகுதியானவர்கள். சந்தோஷமா இந்த வாழைப்பழத்தை உங்க வீட்டுக்கு கொண்டுட்டு போங்க. ஆமா குட்டீஸ், நீங்களும் இந்த ஸ்டோரியில வர மாதிரி சின்னவங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் குறைச்சி எடை போட்டுறாதீங்க. ஆனா அவங்க ஒன்றிணைந்தாங்கன்னா பெரிய மலையை நகர்த்திடுவாங்க. உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேறு ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். பாய்.